எல்லோருக்கும் வணக்கம். கனூர் ஸ்குவாட் டெஸ்ட் பேட்ச் 8 எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வருகிற ஜனவரி 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதற்கான ஃபீஸ் வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அகாடமியோட அந்த 2வது ஆண்டு தொடக்க விழானால ஃபீஸ் வந்து 50% கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 499 மட்டும்தான். ஸோ நீங்கள் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டிருப்போம். ஸோ அதே ஷெடியூல் தான் திரும்ப திரும்ப போட போகிறோம். ஸோ அடிஷ்னலாக எதுவும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ச் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஓகே, இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6th சயின்ஸு ப்ளஸ் இங்கிலீஷ் நம்ம எதில் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துப்போம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு தனியாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். அது போக என்ன கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பிடிஎஃப் வந்து 2 பிடிஎஃப் இருக்குது நம்மகிட்ட, அது கொடுத்துருவோம். பசங்க எல்லாமே கொஞ்சம் கேட்டது என்ன அப்படின்னா, சார் நமக்கு வந்து இப்போது சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியாக டெஸ்ட் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பசங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து வந்து ஓரல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் ஓரல் டெஸ்ட் வந்து ரெகுலராகவே வச்சு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் எந்த பேஜில் நீங்கள் இதில் வந்து எந்த பேஜில் ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த டெஸ்ட்டு ஃப்ரீ தான். ஸோ ஈவன் நீங்கள் அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வரப்போகக்கூடிய ரெகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு மட்டும் தனியாக ஒரு ஓரல் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம டெலகிராமில் ஒரு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எதில் பசங்க வீக்காக இருக்கவங்களோ நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம். எப்போவுமே நம்ம சொல்கிறதான் கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமையை பொறுத்து தான் அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவோம். அதாவது கொஸ்டின் வந்து முன்னாடியே எடுத்து செட் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். ஓகே, நம்ம இதில் ஃபுல்லாக அந்த ஷெடியூல் மட்டும் பார்த்துக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஓவராலாக மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் விருப்பம் வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கேஎஸ் டெஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறம் 8 அதாவது கேஎஸ் 2.0 அதை நான் இந்த இது அனுப்பி இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க. 8668081563 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஷெடியூல் வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 6th சயின்ஸு 6th சோஷியல் சயின்ஸு அது கூட இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து அடிஷ்னலாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11th வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 கொஸ்டினில் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ளஸ் 11th உள்ள ஃபிசிக்ஸு ஹிஸ்ட்ரி ஜாலஜி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் அது கூட என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். என்ன ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்சுவலாக ஜூன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து போக போக இன்னும் வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே போகலாம். மேபி 2024 ஃபஸ்ட்லேருந்து எடுத்து வந்துருக்கோம். அது ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். 2024 ஸ்டார்டிங் உள்ள ஜனவரியில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் அது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. மொத்தம் 68 டெஸ்ட்டு உங்களுக்கு இதில் வரும். ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்போம். நியர்லி இது கம்ப்ளீஷன் ஆகும்போது அந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்போம். இல்லை அப்படின்னா ஊடல கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 7th சயின்ஸு அதுக்கப்புறம் 7th சோஷியல் சயின்ஸு அதே மாதிரி 11th ஃபிசிக்ஸு அதுக்கப்புறம் 11th கெமிஸ்ட்ரி பாலிட்டி அதுக்கப்புறம் எத்திக்ஸ் சேர்த்துருப்போம். எத்திக்ஸ்லேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் நிறைய ஆட் ஆகுறதுனால நம்ம வந்து எத்திக்ஸும் இதில் சேர்த்துருப்போம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் உங்களுக்கு தனியாகவே இருக்கும், 100 கொஸ்டின். ஸோ 10th மட்டும் 200 கொஸ்டின் எடுத்திருப்போம், மற்ற எல்லாத்துலேயுமே 100 கொஸ்டின் எடுத்திருப்போம். ஸோ இந்த தமிழ் கொஸ்டின்ஸை நீங்கள் ஓரளவாகவே பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து என்னது எலிஜிபிள் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ளஸ் இதில் உள்ள கொஸ்டின் உங்களுக்கு வந்து எதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம மெயின் பேப்பரில் கேட்கக்கூடிய அந்த தமிழில் 10 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆவரேஜாக கிட்டத்தட்ட ஒரு 5 இருக்குன்னா ஒரு 600 கொஸ்டின் 700 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கையில் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 8th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட்டு, 8th பயாலஜி மட்டும் ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 8th ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஒரு டெஸ்ட்டு, சிவிக்ஸும் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தாவரவியல் புவியியல் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு 11th உள்ளது. அதுக்கப்புறம் இதோட ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ளஸ் 8th தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் இங்கிலீஷ் அது கூட இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 9th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பயாலஜி ஒரு டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி குடிமியல் பொருளாதாரம் அது ஒரு டெஸ்ட் இருக்கும். இது கூட அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருப்போம். 12th பொறுத்த வரைக்கும் அதே தான் ஃபிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜுவாலஜி. 9th ஃபுல்லாகவே ரிவிஷன் கொடுத்து அது கூட என்ன பண்ணுவோம்னா 9th தமிழ் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டும் அது கூட ஆட் பண்ணியிருப்போம். ஸோ 104 அதாவது 140 + 200. அதுக்கப்புறம் சைக்காலஜி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் 10th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பயாலஜி அதுக்கப்புறம் அதாவது சயின்ஸ் மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்போம். சயின்ஸ் மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அதுக்கப்புறம் சிவிக்ஸு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இது போட்டு இது எல்லாமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு தனியாக வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் உளவியலில் நம்ம மேக்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், கூட்டுவட்டி தனிவட்டி இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 3 ஃபுல் டெஸ்ட். ஸோ ஓவராலாக இதுதான்
நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள டெஸ்ட்டு ஷெட்யூல் எப்படி பிளான் பண்ணியிருப்போம் அப்படின்னா, அது டேர்ம் வைஸ் இருக்கும். டேர்ம் வைஸாக போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு இப்போ 6ல் ஃபஸ்ட் டேர்ம் எடுக்கிறோம்னா ஓவராலாக எல்லாத்துலேயுமே கம்பைன் பண்ணி எடுத்திருப்போம். இது இப்போ என்ன பண்ணுவோம்னா 6ல் உள்ள சயின்ஸில் மட்டும் 120 கொஸ்டின் எடுப்போம். பழசில் வந்து ஒரு 20 கொஸ்டின் 10 கொஸ்டின் அந்த மாதிரி எடுத்துருப்போம். இப்போ வந்து அடிஷனலாக ஒரு 100 கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் மட்டும் கம்பைன் பண்ணி படித்தாலே போதும். நீங்கள் தாராளமாக ஒரு 125 கிட்ட போடலாம். 125 கொஸ்டின் வரைக்கும் தாராளமாக போடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே இங்கிலீஷ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஓவராலாகவே நான் சொல்கிறேன். 125 கிட்ட போடலாம். பேலன்ஸ் உள்ள 15 கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஒரு 130 நம்ம வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு அடுத்தடுத்து பிளான் பண்ணி நிறைய எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.